Fine, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஷன் ரிலேட்டடா நம்ம சேனல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சமா கண்டென்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன விதமான கண்டென்ட் ஃபேஷன் ரிலேட்டடா சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் வியர் பண்ணிட்டு இருக்க ஷர்ட் பாத்தீங்கன்னா லைட்டான ஒரு பிங்க் கலரான ஒரு ஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஷர்ட். நீங்க யாருமே பிங்க் கலர் ஷர்ட் பர்ச்சேஸ் பண்றப்ப என்னன்னா, இந்த பஞ்சு மிட்டாய் கலர்ல டால் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரியான பிங்க் கலர்ல சூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைட் பிங்கா ஒரு மாதிரி பிங்க் ஷேடு உள்ள ஒரு ப்ரௌன் மிக்ஸ்டான அந்த மாதிரியான ஒரு ஷேடு வந்து சூஸ் பண்ணுங்க. அப்போ வந்து நீங்க பிளாக் பேண்டோட வியர் பண்றப்ப லுக் வந்து வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இந்த பிங்க் ஷர்ட்டோட நான் ஆக்சசரி எதுவுமே இல்லாம பாக்குறப்போ உங்களுக்கு லுக் எப்படி இருக்கு, ஒரு ஆக்சசரியா நான் ஆட் பண்றப்போ என்னோட லுக் எப்படி ஃபைனலா மாறுதுன்றத இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா சொல்லப்போம். இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இப்போ நான் ஒரு ஆக்சசரியா வியர் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். வியர் பண்ணிட்டு நான் அது என்னன்றதை உங்களுக்கு கிளியரா சொல்றேன். முதல்ல நான் வேர் பண்ண போற என்னுடைய ஆக்சசரி எதுன்னு கேட்டீங்கன்னா, மெயினான விஷயம் இந்த ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட்ல நான் எப்பவுமே இந்த கடா வந்து வேர் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த எல்லோ கலர் கோல்டன் ஷேட் வர மாதிரியான ஒரு கடா இது. ஓகேவா? இந்த ரைட் ஹேண்ட்ல நீங்க வேர் பண்றப்போ வந்து பார்க்க லுக் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் விதமா நான் என்ன பண்ண போறேன், இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்லிம்மா இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே வாட்ச் டைப்ல வியர் பண்ணாம பேண்ட் டைப்ல வியர் பண்றப்போ லுக் வந்து நல்லா இருக்கும், இன்னுமே வந்து கம்ஃபர்டபுளா இருக்குன்றது என்னுடைய பர்சனலான ஒரு ஒப்பீனியன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, கை ரொம்ப மெலிசா இருக்கிறப்போ நீங்க வாட்ச் எல்லாம் வேர் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு லுக்கா இருக்காது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ அதனால நீங்க மோஸ்ட்லி ஸ்லிம்மா இருக்கிற பர்சன் இருந்தீங்கன்னா பேண்ட் டைப்பான உள்ள வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே சூஸ் பண்ணுங்க. அதை வியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் என் கிட்ட இருக்கிற கேலக்ஸி ஃபிட் 3 வாட்ச் தான் நான் வியர் பண்ண போறேன். நான் என் கையில கேலக்ஸி வாட்ச் ஃபிட் 3 வந்து வியர் பண்ணிட்டேன் பேண்டை. எனக்கு பர்சனலா இந்த வாட்ச் ஃபிட் 3 ரொம்பவே ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நான் கலரா வச்சு வாங்கி எல்லாமே வச்சுட்டு இருக்கேன், ஸ்ட்ராப் எல்லாமே. ஸோ அந்தந்த காஸ்டியூம் ஏற்ற மாதிரி ப்ராப்பரா நான் வந்து அதை மேட்ச் பண்ணிட்டு வேர் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இப்போ கரண்டா நான் ஒயிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மூணாவதா நான் வேர் பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாளா என் கையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மா இருக்கிறதுனால இந்த மோதிரம் போடுறதே எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தால், அதே மாதிரி செட் ஆகாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருந்தேன். எதர்ச்சியா நான் வந்து இந்த ஷாப் விசிட் பண்ணி கோல்ட் ஷாப்லாம் விசிட் பண்ணி பார்க்குறப்ப அங்கே சில்வர்லாம் சும்மா செக் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு ரிங்கை நான் பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிங்கு பார்த்ததுக்கு அப்புறமா என் கைக்கு செட் ஆகாதான் செக் பண்ணி பார்த்தேன். ப்ராப்பராக வந்து செட் ஆச்சு. அண்ட் இந்த ரிங்கோட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற அந்த லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை சுத்தினாலுமே இது அப்படியே ரொட்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷலான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒன்ஸ் நான் இந்த ரிங்கை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுலேருந்து ரெகுலராக நான் இப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ரிங்கை என்னோட ஹேண்டில். அண்ட் இதை அப்படியே எப்பயாச்சும் நம்ம தோன்றப்பெல்லாம் அப்படி சுற்றுறதுனால இது என்னோட பர்சனல் ஃபேவரட்டாக மாறிடுச்சு. இப்போதைக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு பிங்க் ஷர்ட், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு 3 ஆக்சசரி தான் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் பார்க்க உங்களுக்கு ரொம்பவே ஒரு டீசென்டான ஒரு மெயின்டைன் பண்ணுற ஒரு லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு ஒரு ஸ்டைலிஷான லுக்குக்கு நம்ம மாற போகிறோம். ஸோ அந்த ஒரு சேஞ்ச் ஓவரை இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ இந்த பிங்க் ஷர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வியர் பண்ணியிருக்கோம். இதை நம்ம ஸ்டைலிஷா அண்ட் இந்த ட்ரெண்ட் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷர்ட்டை நம்ம லேயரிங்காக யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லேயரிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள நீங்கள் ஏதாவது ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஷர்ட்டை லேயரிங் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுனா, அது ப்ராப்பரான ஒரு டிஷர்ட்டோட இதை மேட்ச் பண்ணிங்கன்னா உங்கள் லுக் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும் அண்ட் கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருப்பீங்க. ஸோ லேயரிங் பண்ணுறப்போ நீங்கள் மறக்காமல் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஷர்ட் வந்து ப்ராப்பராக அந்த உள்ள வேர் பண்ணியிருக்க டீஸோட ப்ராப்பராக வந்து மேட்ச் ஆகணும். அது கூடவே பாட்டம் வியர்ஸோடும் ப்ராப்பராக மேட்ச் ஆகணும். பாட்டம் வியர்ஸோட நான் அப்புறமா செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து டாப் வியர் ப்ளஸ் வந்து உள்ள இருக்கிற லேயரிங் எப்படி பண்ணுறது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் என்ன மாதிரியான ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஒரு லைட்டான பிங்க் ஷர்ட் வித் இந்த பிளாக் டீயோட பார்க்குறப்ப எப்படி இருக்குன்றது லுக் சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லுக் கம்ப்ளீட்லாம் ஆகலை. இதுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயம், இன்னுமே ஸ்டைலிஷாக மாற்றுறதுக்கு, இன்னுமே வந்து லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு விஷயம் நம்ம ஃபைனலாக வந்து வேர் பண்ண போகிறோம். எஸ், ரீசெண்டாக நீங்கள் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, என்னோட புதுசாக பர்ச்சேஸ் பண்ண அந்த பெண்டன்ட் அண்ட் செயினுமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்டைலிஷ் அண்ட் ட்ரெண்டான லுக்கு. ஓகேவா? நான் அந்த பெண்டன்ட்டை எதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த AYA ஆயாஸ் பிராண்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட பெண்டன்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பெண்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லுக்கு வந்து வேற லெவலில் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நீங்கள் அது எப்படி இருக்குன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே? அண்ட் இதுலேருந்து நான் ஸ்டட்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டட்ஸ் இப்போ நான் வந்து ரெகுலராக நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் அதை வேர் பண்ணல. அதெல்லாம் வேர் பண்ணி நம்ம ஃபுல்லாக பாட்டம் வேர்ஸ் அந்த ஷூவோட சேர்த்துலாம் பண்ணுறப்போ எப்படி இருக்குன்றது அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஒரு செயின் தான். ஓகேங்களா? அண்ட் பெண்டன்ட்
ஸோ ஃபைனல் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த பெண்டன்ட்டை வேர் பண்ணிங்கன்னா உங்களோட லுக் வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்னோட செயின் வியர் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனல் லுக் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ற சொல்லுங்கள். அண்ட் இதுதான் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்ச விஷயம். ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ஷர்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதை எப்படி நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை ஸ்டைலாக இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கும் சரி, உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பேசிக்கான ஆக்சரிஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சரிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் கச்சா முச்சான் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது. ரொம்பவே மினிமலாக வச்சுக்கோங்க. அண்ட் பார்க்குறதுக்குமே ரொம்ப லுக்கை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரியான அந்த மாதிரியான ப்ராடக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்படி பார்த்து சூஸ் பண்ணது தான் இந்த பெண்டன்ட் எஸ்பெஷலி நான் சொல்லணும். ஏன்னா நம்ம வாட்ச் ஃபிட்ரிலாம் கூட நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் இந்த கடை எல்லாமே. ரிங் அதுக்கப்புறமா இந்த பெண்டன்ட்லாம் வந்து நான் பார்த்து சூஸ் பண்ணது. அண்ட் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு பெண்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது. ஸோ உங்களுக்கு இப்போ ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்னுமே இது உங்களுக்கு நான் வந்து பாட்டம் வேர் பண்ணிவிட்டு ஃபுட்வேரும் வேர் பண்ணிவிட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு வந்து லுக் வந்து சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த லுக் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு வேணும்னா இந்த லேயரிங்லேயே கீழே ஒரு 2-3 பட்டனை மட்டும் லாக் பண்ணிட்டீங்கனாலுமே இன்னுமே சூப்பராக தான் இருக்கும். ஓகேங்களா? லேயரிங்லேயே இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தெரிவிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.